வைக்கலாம். பாருங்க பாருங்க, பாருங்க கறியை ஒரு ட்ரிப் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க வரோம்னா நாட்டு சேவல் பெரட்டல் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாட்டுக்கோழி பெரட்டலுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துக்கலாம். வாங்க நண்பர்களே. புதினா வந்து ஒரு கொத்த அளவுக்கு, சும்மா ஒரு சிறிதளவுக்கு, மல்லி ஒரு சிறிதளவுக்கு, பச்சை மிளகா வந்து ஒரு 10 பச்சை மிளகா அளவுக்கு மிக்சியில் போட்டு ஆட்டி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, தேவைக்கு சால்ட்டு, மல்லித்தூள் 50 கிராம், கரம் மசாலா 50 கிராம், மிளகாய்த்தூள் 50 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம், 2 சேவல் வாங்கியிருக்கு. நம்மளுக்கு சேவல் பார்த்தோன்னா வச்சுக்க ஒரு 3.5 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் இருக்கும். மஞ்சப்பொடி எடுத்துக்கிறதுல பாதி போட்டுக்கிறோம். மல்லித்தூள் எடுத்துக்கிறதுல பாதி போட்டுக்கிறோம். கரம் மசாலா எடுத்துக்கிறதுல பாதி போட்டுக்கிறோம். சால்ட்டு விட்டுக்கலாம் தேவைக்கு. பண்ணிக்கலாம். ஆயில் ஒரு 300 ml ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண கறியை போட்டுக்கலாம். மூடி வச்சுட்டேன். நம்ம மூடி போட்டு 1/2 மணி நேரம் வேக வச்சுக்குவோம். கறியில் உள்ள தண்ணியை வந்து நம்மளுக்கு சாறு வந்து அருமையாக வருதுங்க பாருங்கள். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம்.
நம்ம வந்து நாட்டுக்கோழி பிரட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே நம்ம சேர்க்கவே மாட்டோம். அதுலேருந்து வர தண்ணி தான். நம்மளுக்கு பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை. கழிவுல சாறு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. கறி வந்திருக்கான்னு பார்ப்போம். கறி வந்து பார்த்தீங்கன்னா 80% அருமையாக வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாலாம் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு 10 பச்சை மிளகாவுக்கு எடுத்துருக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம் போட்டுக்கலாம். கரம் மசாலா 25 கிராம் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 25 கிராம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 25 கிராம் போட்டுக்கலாம். புதினா ஒரு கொத்தளவு போட்டுக்கலாம். மல்லி ஒரு கொத்தளவு போட்டுக்கலாம். நம்மளுக்கு பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே சும்மா கமன்னு மணக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்மளுக்கு வறுவல். கோழி வறுவல் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். பண்ணுங்க. மூடி போட்டு அந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கிறோம். நம்மளுக்கு பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலர்ஃபுல் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு ட்ரிப்பு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அம்மான்னு சொல்லுங்கள். நம்ம வந்து பினிசிங்காக வந்து கருவேப்பிலையும் மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை, இறக்கலாம். நல்லா ஒரு பரட்டிட்டு இறக்கலாம். பாருங்கள் அதிகமாக ரெடி ஆச்சுங்க பாருங்கள். நம்ம வந்து நாட்டுக்கோழி பிரட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக சமைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வந்து பார்த்தோன்னா அருமையாக சமைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நமக்கு நாட்டுக்கோழி பிரட்டல் வந்து பார்த்தோன்னா சும்மா தண்ணியே ஊற்றாமல் சும்மா அப்படியே அந்த இதுக்கு மசாலாவிலே வேக வச்சிருக்கு. சும்மா வேறு லெவலில் இருக்குது பார்க்கலாம். பார்க்க சும்மா கவர்ஃபுல்லாக இருக்குது. எப்படி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள் கறியை பாருங்கள், சும்மா அப்படியே பூ மாதிரி அருமையாக வந்துருக்கு பாருங்கள். பஞ்சு மாதிரி வந்துருக்குங்க கறி. கறி இந்த மல்லியோட வாசம். ஒரு ட்ரிப் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாட்டுக்கோழி வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. நாட்டுக்கோழி ஒயிட் ரைஸு வச்சு எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் சும்மா வேறு லெவலில்.
அடுத்த வீடியோ இதை விட புது டிஷ்ஷாக உங்களுக்கு தேடி வரும் நண்பர்களே. பாய்.